Hi, today 12th Max Chapter 1 Example 1.35 பார்க்கலாம். Solve the following system. X plus 2y plus 3z equal 0, 3x plus 4y plus 4z equal 0, 7x plus 10y plus 12z equal 0. இதில் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த சம் எல்லாமே வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் வந்து எல்லாமே 0 இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் ஓன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 தான். இங்கே எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. இதுலேருந்து ஏ தனியாக எக்ஸ் தனியாக ஓ தனியாக எழுதிக்கலாம். ஏ வந்து 1 2 3, இதில் 3 4 4 7 10 12. ஓகேவா? எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு. 0ல் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே எழுதிக்கணும். மூணுமே 0 தான். ஸோ 0 எழுதிக்கலாம். இது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதணும். ஏ ஸ்லாஷ் ஓ, ஏ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த ஓ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இந்த 3 பிளேஸ்க்கு வந்து நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R1 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். இங்கே 0 கொண்டு வரக்கு R1 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 மைனஸ் 3 R1, R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் 7 R3. R1ல் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படி எழுதிக்கலாம். R2 வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு R2 அப்படி எழுதிக்கலாம். 3 4 4 0 இங்கே எழுதி நெக்ஸ்ட்டு 3 R1, R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 1 3 சார் 3, 2 3 சார் 6, 3 3 சார் 9, 0 into 3 3 0. ஓகேவா? இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறனால சிம்பிள் மாற்றிக்கலாம். அதெல்லாம் மைனஸ் 3ல் 3 போச்சுன்னா 0, 4 மைனஸ் 6 மைனஸ் 2, 4 minus 9 minus 5, 0 minus 0 0. ஓகேவா? இதான் R2 பிளேஸில் அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் R3 வந்து ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கலாம். 7 10 12 0 அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு R1 இது. ஓகேவா? R1 வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 7 into 1 7, 7 2 சார் 14, 7 3 சார் 21, 0 into 7 0. இப்போ சப்ட்ராக்டிங்னால மைனஸ் சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு. இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கனால எல்லாமே மைனஸ் போட்டுக்கலாம். 7ல் 7 போச்சுன்னா 0, 10 minus 14 minus 4, 12 minus 21 minus 9, 0 minus 0 0. இது R3க்கு வந்து இது எழுதிக்கலாம். 0 minus 4 minus 9 0. இப்போ இங்கே 2 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் மைனஸில் இருக்கனால ஒரு மைனஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் ப்ளஸில் மாறிடும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 டிவைட் மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? மைனஸ் 1ன்னு போட்டாலும் இதே நம்பர் தான் வரப்போகுது. மைனஸ் மட்டும் போயிடும், ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ R2 டிவைட் மைனஸ் 1, R3 சேஞ்ச் டு R3 டிவைட் மைனஸ் 1. R2 R3யும் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். R1 வச்சுட்டு அப்படி எழுதிட்டு இதெல்லாம் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணும்போது இதோட மைனஸ் எல்லாம் போயிடும். 2 5 இல்லை 4 9 அப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 வந்து ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 4 வந்துடுமா, 2 2 சார் 4 வந்துடுமா. அதுக்கப்புறம் R3லேருந்து R2 வந்து மைனஸ் பண்ணால் இங்கே 0 வந்துடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் 2 R2. R1 R2வையும் அப்படி எழுதிக்கலாம். R3 மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R3 வச்சுட்டு R3 வந்து இங்கே அப்படி எழுதிருக்கிறேன். 0 4 9 0. நெக்ஸ்ட்டு 2 R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். 0 2 சார் 0, 2 2 சார் 4, 5 2 சார் 10, 0 0 0 2 சார் 0. ஓகேவா? இப்போ இதை ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறனால சிம்பிள் மாற்றிக்கலாம். மைனஸ் 0ல் 0 போச்சுன்னா 0, 4ல் 4 போச்சுன்னா 0, 9 minus 10 minus 1, 0ல் 0 போச்சுன்னா 0. இதான் வந்து R3 0 0 minus 1 0. இப்போ இங்கே ஒரு மைனஸில் வந்திருக்கனால இந்த மைனஸ் நம்ம போகணுங்கிறதுனால R3 மட்டும் ஒரு மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ R3 சேஞ்ச் டு R3 டிவைட் மைனஸ் 1. இப்போ இதை மைனஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ் 1ஆக மாறிடும். இங்கே ப்ளஸ் 1ஆக மாறிடுச்சு. இப்போ இதோட P of A என்ன 3 தான். 1 2 3 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குதா, இதான் ஏல வந்து 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ P of A 3, P of A ஸ்லாஷ் O அதுவும் வந்து 3 தான். இப்போ P of A ஸ்லாஷ் O அப்படின்னா இது மொத்தமாக பார்க்கணும். இது மொத்தமாக பார்க்கும்போது 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது, இந்த ரோலையும் நம்பர் இருக்குது. ஸோ A ஸ்லாஷ் BQ வந்து ரேங்க் வந்து 3 தான். இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் 3 தானே. ஸோ அதுக்கும் 3 தான். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். இந்த மாதிரி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன். இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கனாலும் இங்கே பாருங்கள், இது என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் 0ன்னு வருமா இங்கே எழுதியிருக்கேன்.
நெக்ஸ்ட் இது என்ன ஈக்குவேஷன் 2y + 5z = 0ன்னு வருமா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து z = 0ன்னு வரும். z = 0. இப்போ இதுலேருந்து சால்வ் பண்ணால் இந்த z = 0வை செகண்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணும்போது 2y + 5 z பதிலாக 0, 5 0 0 ஆகுது. 2y = 0ன்னு வருது. அப்புறம் y = இந்த 2 அந்த சைட் போகும்போது அதுவும் 0 தான் வருது. ஸோ y = 0 தான் வருது. இப்போ z x இந்த ரெண்டையுமே வந்து z வேல்யூ y வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த எக்ஸுக்கு வந்து 0 தான் வரும். ஸோ x = 0, y = 0, z = 0 மூணுமே 0 வரனால இது வந்து என்னென்னா இட் இஸ் ட்ரைவல் சொல்யூஷன். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.